நித்யானந்தேஸ்வர சதாசிவசமாரம்பாம் நித்யானந்தேஸ்வரி ஆதிசக்தி மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். உங்கள் அனைவரையும் மீண்டும் வணங்கி வரவேற்கின்றேன். இன்றைய சத்சங்கத்தில் சக்தி தீட்சையும் சக்தி சலனமும், இந்த சத்தியத்தை ஆழ்ந்து உள்வாங்குங்கள். சக்தி தீட்சையும் சக்தி சலனமும். நமக்குள் உடல் சலனம் மனச்சலனம் இரண்டையும் நாம் அனுபவித்திருக்கிறோம். உடல் சலனம்னா அனீசியாக இருக்கிறது, அலர்ஜி, வாந்தி வர மாதிரி இருக்கிறது, அளவுக்கு மீறின மயக்கமாக இருக்கிறது. பித்தம் கலங்க உடல் சலனம், சித்தம் கலங்க மனச்சலனம். பித்தம் கலங்கினால் உடல் சலனம், சித்தம் கலங்கினால் மனச்சலனம். பித்தம் அதிகமாகுமானால், இந்த மலைப்பாதையிலெல்லாம் போகும் பொழுது, நீங்கள் பஸ்ஸில் மலைப்பாதையில் போனீங்கன்னா, தொடர்ந்து இந்த கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கிற மலைப்பாதைகளில் போனீங்கன்னா, உங்களுடைய பித்தம் சலனப்படும், ஏறி இறங்கும். பித்த சலனத்தின் போது ஏற்படுற அனீசினஸ், வாமிட் வர மாதிரி ஃபீலிங், இதெல்லாம் சேர்ந்தது தான் பித்த சலனம். சித்த சலனம்னா ஒன்றுமே இருக்காது. யாரோ யாரோடையோ பேசுவாங்க, அதை கேட்டே நமக்குள்ள பயம் வந்துடும். யாரோ யாரோடையோ பேசுறதை கேட்டு நாம பயந்து ஓடியே போயிடுறது. அதான் சித்த சலனம். உங்க வாழ்க்கையை திரும்பி பார்த்தீங்கன்னா, பல நேரத்தில் எப்பெல்லாம் நீங்க தப்பிச்சு ஓடி போயிருக்கீங்களோ, விட்டுட்டு ஓடி போயிருக்கீங்களோ ஒரு சூழ்நிலையில் இருந்து, பல நேரத்தில் வேலையிலிருந்து ஓடி இருக்கிறீர்கள், திருமணத்திலிருந்து ஓடி இருக்கிறீர்கள், வாழ்க்கையிலிருந்தே ஓடி இருக்கிறீர்கள். சில பேர் வேலையிலிருந்து ஓடுவாங்க, சில பேர் திருமணத்திலிருந்து ஓடுவாங்க, சில பேர் வீட்டை விட்டு ஓடுவார்கள், சில பேர் குருவை விட்டு ஓடுவார்கள், சில பேர் உறவுகளை விட்டு ஓடுவார்கள். எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடித்தான் சந்நியாசத்தை எடுப்பார்கள், சந்நியாசத்தையும் விட்டு ஓடுவார்கள். சித்த சலனத்தை விட்டு ஓடுகின்ற வரை இந்த ஓட்டம் நிற்காது. சித்த சலனம் அதை விட்டு விட்டு ஓடுகின்ற வரை இந்த ஓட்டம் நிற்காது. பித்த சலனம் இல்லாமல் இருப்பது ஜீரண மண்டலத்தின் பலம், சித்த சலனம் இல்லாதிருப்பது நரம்பு மண்டலத்தின் பலம். பித்த சலனம் இல்லாதிருப்பது ஜீரண மண்டலத்தின் பலம், சித்த சலனம் இல்லாதிருப்பது நரம்பு மண்டலத்தின் பலம். ஆழ்ந்து கேளுங்கள். சக்தி சலனம் நம்மை மீளாத துக்கத்திற்குள் ஆழ்த்திவிடும். சக்தி தீட்சை நடந்து
சக்தி பொங்கினால் மீளாத ஆனந்தத்திற்கு கொண்டு செல்லும். சக்தி சலனம் நடக்குமானால் மீளாத துக்கத்தில் மாழ்த்தும். தன்னுடைய தினசரி வாழ்க்கையை தானே இயக்க முடியாது. தன்னுடைய தினசரி வாழ்க்கைக்கு தேவையான சக்தியை தானே உருவாக்கி கொள்ள முடியாது. வாழுகின்ற வாழ்க்கை தான் சக்தி சலன வாழ்க்கை. சக்தி சலனத்துக்கு 2 பொருள் உண்டு. சக்தி தீட்சையினாலே சக்தி மலருவது, அந்த சலனம் வேற. சக்தி இன்மையாலே சக்தி சலனம் நடப்பது வேற. நான் இந்த கீழான நிலை சக்தி சலனத்தை பற்றி பேசுகின்றேன். தன்னுடைய தினசரி வாழ்க்கையை தானே இழுக்க முடியாத அளவிற்கு ஃப்ரஸ்ட்ரேஷன், வெறுமை, காலித்தன்மை. இந்த காலி பசங்கன்னு சொல்றமே, அது உண்மைதான். காலி பயல்களை சொல்றோம் இல்லையா? அதாவது இங்க காலி, மண்டையில காலியா போனதுனால காலி பயல்கள் சொல்றோம். சக்தி சலனம், பித்தச்சலனம், சித்தச்சலனம், சக்தி சலனம், இந்த 3ஐயும் அறுத்து வாழ்க்கையை வாழ்ந்தோமானால் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். காலையில் கையளவு வேப்பிலை சாறு, வாழ்க்கை முழுக்க பித்தச்சலனம் இருக்காது. வெப்பஞ்சாற்றிற்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. காமத்தாலோ குரோதத்தாலோ கோபத்தாலோ தன்னை தானே கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் முடிவெடுக்கின்ற நிலைக்கு நாம் செல்லாமல் காக்கின்ற சக்தி கைப்பிடி வேப்பிலை சாற்றுக்கு உண்டு. நல்லா புரிஞ்சுக்குங்க. பித்தச்சலனத்திலிருந்து தான் சித்தச்சலனம் துவங்குகிறது. சித்தச்சலனம் முற்றும் பொழுதுதான் சக்தி சலனம் நடைபெறுகின்றது. பித்தச்சலனத்தை தடுத்து நிறுத்த துவங்கிவிட்டீர்களானால் சித்தச்சலனம் சக்தி சலனம் நடக்காது. சித்தாந்தமும் சித்தர்களின் வாழ்க்கை முறையும் நெருக்கமான தொடர்புடையது. எங்கிட்ட பல பேர் வாதம் செய்கிறது உண்டு. சித்தர்கள் சிவவாக்கியர் எல்லாம் சொல்றாரு, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவங்கு அரிச்சுவை அறியுமோ. முட்டாளே, நட்டக்கல் பேசாது. நட்டக்கல் உள்ளிருக்கும் நாதனை பேச வைக்கும். ஆகமத்தில் நட்டக்கல்லை தெய்வமாக மாற்றுகின்ற கதைகளை சொல்லுகிறார்கள். ஆனால் சித்தர்களோ நட்டகல் பேசுமோ நாதனுள் இருக்கையில் என்கிறார்கள். அது எப்படி சித்தர்களும் சித்தாந்தம் ஒன்றாக முடியும்? ஞானபாதம் வித்யாபாதத்தின் உயர்வை சொல்லுவதற்காக சில நேரத்தில் கிரியாபாதத்தை சற்றே குறைத்து சொல்லி இருக்கிறார்களே தவிர கிரியாபாதமே வேண்டாம் என்று சொல்லவில்லை. கிரியாபாதத்தின் பொருள் புரியாது கிரியாபாதத்தை செய்யாதீர்கள், கான்டெக்ஸ்ட் காரணத்தை மறவாதீர்கள்னு சொன்னாங்களே தவிர காரியத்திற்கே பலன் இல்லை என்று சொல்லவில்லை. சித்தாந்தமும் சித்தர்கள் வழிமுறையும் ஒன்று. சித்தாந்தத்தின் ஞான பாதமே சித்தர்கள் வழிமுறை. குண்டலினியின் மூலமாக சக்தியை மலர வைக்கின்ற அறிவியலைத்தான் சித்தாந்தத்தின் ஞானபாதமாக
பெருமான் அருளியிருக்கிறார். பித்தச்சலனம், சித்தச்சலனம், சக்தி சலனம். பித்தச்சலனம் உடல் நலத்தை அழிக்கும். சித்தச்சலனம் மன நிம்மதியை அழிக்கும். சக்தி சலனம் வாழ்வையே அழிக்கும். காலம், காலத்தின் தாக்கம் உடல் மீது ஏற்படும் பொழுது பித்தச்சலனம். எண்ண ஓட்டங்களின் வேகத்தின் தாக்கம் மனதின் மீது ஏற்படும் பொழுது சித்தச்சலனம். உயிர் ஓட்டம், பிறப்பு இறப்பு, இதனால் ஏற்படுகின்ற உயிரோட்டத்தின் தாக்கம் சக்தி மீது ஏற்படும் பொழுது ஏற்படுவது சக்தி சலனம். காலத்தின் தாக்கம் நம்மீது ஏற்படாது நம்மை காத்து கொள்வோமானால் நம் சக்தி முழுமையாய் மலரும். நம் சக்தி முழுமையாய் மலரும். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். தினந்தோறும் தவறாது உங்கள் எண்ண ஓட்டங்களின் தொகுப்பின் அழுத்தம் உங்களுக்குள் தேங்கிவிடாமல், கம்ப்ளீஷன் மெடிடேஷன் சொல்கிற பூரணத்துவ கிரியையை செய்தீர்களானால் சித்தச்சலனம் நடக்காது. கைப்பிடி வேப்பிலை சாறு காலையில், எழுந்தவுடன் கைப்பிடி வேப்பிலை சாறு, தூங்கும் முன் பூரணத்துவ தியானம். பித்தச்சலனமும் இருக்காது, சித்தச்சலனமும் இருக்காது. சக்தி சலனம் இல்லாமல் இருப்பது எப்படி? நாள் முழுவதும் நித்திய சமாதி நிலையில் உங்கள் உணர்வை ஒன்றாக்கி மகா வாக்கியத்தை சிந்தித்தவாறே இருங்கள். சக்தி சலனமும் இருக்காது. சிந்திக்க வேண்டிய மகா வாக்கியம் என்ன? வாருங்கள், சிவதீட்சை பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் சத்சங்கங்களில் கேட்கின்ற இந்த சத்தியங்களை சாத்தியமாக்கி அதை வாழ்வதற்கு வழியான சிவதீட்சை அளிக்கப்படும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பெங்களூரு ஆதீனத்தில் கல்பதர் யோகம் தியான முகாமும் சிவதீட்சையும் வழங்கப்படுகிறது. இலவசம், அனுமதி இலவசம். அனைவரும் வந்து சிவதீட்சையை பெற்று சத்சங்கங்களில் நீங்கள் கேட்கும் சத்தியங்களை சாத்தியங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். காலையில் கைப்பிடி வேப்பஞ்சாறு பித்தச்சலனம் தீர்க்கும். மாலை உறங்கும் முன் பூரணத்துவ தியானம் சித்தச்சலனம் அழிக்கும். நாள் முழுவதும் சிந்தையில் மகா வாக்கியத்தை ருசித்திருப்பது, ரசித்திருப்பது சக்தி சலனத்தை அழிக்கும். உங்களுக்குள் சக்தி தீட்சையை உருவாக்கி கொள்ளும். சக்திகளை மலர்த்தும். சக்தி தீட்சையை பெறவும் சக்தி சலனம் இல்லாதிருக்கும் மகா வாக்கியத்தை பெறவும் வாருங்கள். ஒவ்வொரு ஞாயிறும் பெங்களூரு ஆதீனத்திற்கு சிவதீட்சை பெற்றுக்கொள்ள. நீங்கள் எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன்.
ஆனந்தமாக இருங்கள்.